படுத்து எந்திரிச்சேன்னா மட்டும் என்னன்னு தெரியல. ஒரு மாரி தலை கிறுகிறுன்னு சுத்துது அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த நேரத்தில நம்மளால பிபி பார்க்கவும் முடியாது. ஆனா பின்னாடி பிபி பார்த்தா பிபி வந்து நார்மலா வந்து இருக்கும். ஸோ இப்படி வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நிறைய ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா, எனக்கு சும்மா இருக்கிறப்பலாம் நல்லா இருக்கு. ஆனா படுத்து எந்திரிச்சேன்னா மட்டும் என்னன்னு தெரியல. ஒரு மாரி தலை கிறுகிறுன்னு சுத்துது அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். கிறுகிறுன்னு சுத்துது. உடனே என்னால பெட்ட விட்டு எந்திரிக்க முடியல. தள்ளாடுது அப்படின்னு. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில நம்மளால பிபி பார்க்கவும் முடியாது. ஆனா பின்னாடி பிபி பார்த்தா பிபி வந்து நார்மலா வந்து இருக்கும். அ எம்ஆர்ஐ ஸ்கேனோ, ஒரு சிடி ஸ்கேனோ எடுத்து பார்த்தா நார்மலா இருக்கும். ஆனா இருந்தாலும் படுத்து எந்திரிச்சா எனக்கு தலை சுற்றல் இருக்கு அப்படிங்கக்கூடிய சிலர் சொல்லுவாங்க. ஸோ என்ன காரணங்களாலலாம் தலை சுற்றல் இருக்கும் அப்படிங்கிறதையும், அதற்கு தீர்வு எப்படி நம்ம காணலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். சில பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி எழும்புவாங்க. எழும்பொழுது தலை சுற்றல் இருக்கிறதுக்கு முதல் நிலை காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம படுத்திருக்கோம். படுத்துட்டு நம்ம எந்திரிக்கும் பொழுது நம்ம ரத்தத்துல இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சீரா இல்ல. ரத்த ஓட்டம் அதனால சீராக இல்லாம இருந்தது. உடம்பு முழுவதும் சீரா இல்லாம இருந்ததுன்னா, நம்ம படுக்கும்போது ஒரு லையிங் பொசிஷன்ல இருக்கும். ஸோ அப்ப நம்ம மூளைக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் ஓரளவுக்கு இதா இருக்கும். நம்ம எந்திரிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புவியீர்ப்பு சக்தியில கீழ வந்து போயிடும். ஸோ அப்ப மேல போகக்கூடிய ரத்த ஓட்டம் அவ்வளவாக இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே தலை சுத்தல் வந்து இருக்கும். ஸோ இத யூசுவலா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லோ பிபியா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம கரெக்ட்டா வந்து நோட் பண்ணணும். தூங்கி எந்திரிச்ச பிறகு நமக்கு லோ பிபி ஆகுதா? அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் நீர்த்துவம் கம்மியாக இருக்கிறனால. பொதுவா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இரவு முழுவதும் யூரின் போய்க்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப வந்து என்னன்னா, யூரின் போவாங்க, வருவாங்க. ஆனா வந்து திருப்பி தண்ணீர் வந்து குடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காரணத்தால அவங்க டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. அப்ப அவங்க உடம்புல இருந்து நீர்த்துவம் குறையும் பொழுது, அவங்க எந்திரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தலை சுற்றல் வந்து வரும். அடுத்து 3வது கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. பிபிபிவின்னு சொல்லுவாங்க. பினைன் பேராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. தலை சுற்றல் ஒண்ணு இருக்கும். இதற்குரிய மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய காது பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா? காது பகுதிகள்ல கால்சியம் கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கால்சியம் கிறிஸ்டல்ஸ் நம்ம படுத்திருக்க பொசிஷன்னால கொஞ்சம் இடம் மாறி ஒரு பக்கமா போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எந்திரிச்ச உடனே தலை சுற்றல் இருக்கும். இது வந்து ஸ்கேன் இதுல எல்லாம் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா, அதுக்குன்னு பிரத்யேகமான சில எக்ஸர்சைஸ் இருக்கு. ஸோ கைகளை வந்து நீட்டி, நீட்டி எக்ஸர்சைஸ் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாரி எக்ஸர்சைஸ் பண்றப்ப அது கொஞ்சம் பொசிஷனலுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தெலும்பு தேய்மானம். ஸோ கழுத்தெலும்பு தேய்மானம், இல்ல அங்க வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்பட்டது அப்படின்னா, படுத்து எந்திரிக்கும் பொழுது, உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது, அது மாரி டாய்லெட் போகும்பொழுது, அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன்லேருந்து உட்காந்து எழுந்திரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, டக்குனு அவங்களுக்கு ஒரு கிறுகிறுப்பு, ஒரு தள்ளாடுற மாதிரி வந்து வரும். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மருந்து மாத்திரைகள், குறிப்பாக பிபிக்காக எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள், அ கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸோ அதனால மனநோய்களுக்காக எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள். இந்த மருந்து மாத்திரையோட தாக்கத்தால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கும். காலையில எடுக்கும் பொழுது, நமக்கு எந்திரிக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும்னா, தலை சுற்றல் வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இரவு வந்து தூக்க முடியாது. ஏன்னா, சுவாசம் வந்து சீரா இல்லாம இருக்கும். யூசுவலா ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு மூளைக்கு ஓடக்கூடிய அந்த ரத்த ஓட்டம், ஆக்ஸிஜன் போதுமான அளவு இல்லாமல் இருக்கும் பொழுது, அவங்களுக்கு பெட்ட விட்டு எந்திரிச்சாலே தலை சுற்றுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவும் சிலருக்கு இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு.
அவங்களுக்கு யூரின்ல வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன் ஜாஸ்தியாக போகும். ஸோ அந்த ஜாஸ்தியாக போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு தலை சுற்றல் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வாந்தியோட தலை சுற்றல் ஒரு சர்க்கரை நோயாளிகளுக்கு இருந்ததுன்னா நம்ம அஜாக்கிரதையாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம அதை விரைந்து விரைந்து ரொம்ப இது பண்ணும். ஈவன் வந்து எமர்ஜென்சி கண்டிஷனாக வந்து நம்ம அதை டீல் பண்ணும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கும். இதில் என்ன காரணங்கள்னு பார்த்து தக்க சிகிச்சை எடுக்கணும். சரி இப்படி வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பெட்லேருந்து எந்திரிச்சோடனே நமக்கு தலை சுற்றுது அப்படின்னா இது வழக்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து நம்ம படுக்கை அருகே வச்சுக்கணும். ஸோ எந்திரிக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு எந்திரிக்காமல் எந்திரிச்சு அப்படியே மெதுவாக பெட்டோட ஓரத்திற்கு வந்து வரணும். ஸோ பெட்டோட ஓரத்திற்கு வந்துட்டு நம்ம கால்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 கால்களையும் முன்னாடி அப்படியே பின்னாடி இப்படி நீட்டி நீட்டி என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டே வந்து பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து ஒரு கிளாஸ் குடிக்கிறோம். குடிச்சிட்டு இது பண்ணும் பொழுது நமக்கு ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காரணங்களாலேயோ இல்லை வேற சில காரணங்கள் இருந்தது, டீஹைட்ரேஷன் ஆகிறோமோ இந்த மாதிரி காரணங்கள், இல்லை சர்விக்கல் வந்து கம்ப்ரெஷன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி இதுலேயே நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதாவது தற்காலிகமாக ரிலீஃப் கிடைக்கும். இது நிரந்தர ரிலீஃப் கிடையாது. அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த லோ பிபி இந்த மாதிரி ஆகிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு அற்புதம் மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி கஷாயம். ஸோ அவங்க தினமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலையை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் தரும். குறிப்பாக இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்பர் டென்ஷனுக்கு. அதே மாதிரி அதிமதுர குடிநீர். நம்முடைய பதிவு 1ல் வந்து நம்ம சொல்லியிருப்போம், நீங்கள் எடுக்கக்கூடிய என்னென்ன டீ எடுக்கலாம், ஆனால் எடுக்கக்கூடாத ஒரே டீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுர டீன்னு சொல்லியிருப்போம். என்ன காரணம்னா அது வந்து சோடியத்தை வந்து உள்ள அதிகமாக வைக்கும். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு. பட் யாருக்கு இல்லைன்னு தெரியல. ஆனால் லோ பிபி ஆகுது அப்படிங்கிறவங்க, கிட்னி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக என்ன பண்ணலாம்னா இந்த அதிமதுர குடிநீரை வந்து காலையில் வந்து எடுக்கலாம். அது நல்ல பலன் தரும். இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி குடிநீர். இது ஆராய்ச்சி தரவுகளோடு நிரூபிக்கப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடையாது. ஒரு இன்ச்சுக்கு என்ன பண்ணணும்னா இஞ்சி எடுத்துக்கணும். இஞ்சி எடுத்துட்டு நல்லா தோல் சீவிட்டு தட்டிடணும். தட்டிட்டு ரொம்ப கிடையாது, ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு அதை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் ஆகணும். அதாவது ஒரு 150 எம்எல் தண்ணீர் ஊற்றணும் அப்படின்னா அதை ஒரு 75 எம்எல்லாக வந்து குறைக்கணும். ஸோ அந்த மாதிரி குறைச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேணும்னா தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்து சிப் பண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த வகை தலைவலி ஆனாலும் சரி, இல்லை எந்த வகை கிடினஸ் ஆனாலும் சரி, இதனுடன் வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அதை உடனே வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த இஞ்சி குடிநீருக்கு இருக்குது. ஸோ இதை ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதிமதுரத்தை இந்த லோ பிபியாக இருக்குது, சோடியம் வந்து நார்மலாக இருக்கு, கிட்னி வந்து பிரச்சனை இல்லைங்கிறவங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி துளசி டீ அப்படிங்கிறவங்க நார்மலாகவே இந்த முதல் நிலையில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன், ஸோ அந்த இதில் இருக்கிறவங்க அந்த துளசி குடிநீரை எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கண்டிஷன் என்னென்னு பார்த்து அதற்கு தக்க சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா வரும் முன் நம்ம வந்து நம்மளை